மறுபடியும் கேட்கிறேன், அந்த பெண்ணை யாருக்காக கடத்த வந்தேங்கிற விவரத்தை மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுறேன். சொல்ல மாட்டேன். சொல்லலைன்னா நீ மட்டுமல்ல, உன் மனைவியும் பாதிக்கப்படுவா. அந்த நாயை பத்தி என்கிட்ட இன்னொரு தடவை பேசாதீங்க. எப்ப என்ன புருஷன் இல்லைன்னு சொன்னாலும் அப்பவே அவனை என் மனைவி இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொன்னதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்திரப்படாத, எதுக்கும் அவங்களை நான் இங்க அழைச்சிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவளை பார்க்கவோ அவகிட்ட பேசவோ நான் தயாரா இல்லை. செத்தா கூட இனிமே அவன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க. என்ன சார் நீங்க மட்டும் வரீங்க? அவர் எங்க? என்ன சொன்னாரு? உங்களை பாக்குறதுக்கோ உங்க கூட பேசுறதுக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாது, அது இருக்கட்டும். முதல்ல அவர் உங்க கணவர் இல்லைன்னு மறுத்தீங்க, அப்புறம் ஆமான்னு சொன்னீங்க. ஏன் அப்படி? அது எங்க குடும்ப விஷயம். இருக்கலாம், ஆனா உங்க கணவர் யாரால அனுப்பப்பட்டா நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் கேட்கிறேன். தயவு செய்து அது சம்பந்தமா என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. புரியாம பேசுறீங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டுமல்ல, அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறேன். உங்க கணவர் அந்த பெண்ணை கடத்திட்டு போக வந்திருக்காரு. அதை வச்சு அந்த பெண்ணோட நடத்தையில நான் சந்தேகப்படுறேன். ஐயோ, லட்சுமி பத்தி அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன். ஆல் ரைட், லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா அவங்க அப்பா நில்லுங்க. அந்த பொண்ணு உங்களையே புருஷன் முடிவு பண்ணிடுச்சுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கல்யாணத்தை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா என் லட்சுமி உயிரோட இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். எப்ப அந்த பொண்ணு பேர்ல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும், அப்போ அந்த பொண்ணை பத்தின சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்க கடமை தானே? ஐயா சொல்லுங்க. சொல்றேன். நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க லட்சுமியை கல்யாணம் செய்துக்க மறக்க கூடாது. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமா? அதனாலதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அம்மா, லட்சுமி ஒரு பணக்காரருக்கு பிறக்காம உங்களை மாதிரி ஒரு ஏழை ஆயாவயத்துல பிறந்திருந்தா கூட அவளை கல்யாணம் செய்துக்க நான் தயங்கவே மாட்டேன். இது சத்தியம். லட்சுமி என் வயிற்றுல பிறந்த பொண்ணுதானுங்க. நான் ஆயா இல்லைங்க, பெத்த தாய்ங்க, பெத்த தாய். நினைச்சேன் அன்னைக்கு இதே இடத்துல நீங்க லட்சுமிக்காக பறிஞ்சு பேசினப்போ என்னதான் வளர்த்தாலும் இந்த அளவுக்கு பாசம் இருக்குமான்னு சந்தேகப்பட்டேன். அது தெரியா போச்சு. ஆமா, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியாதுல்ல? லட்சுமிக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விவரமும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிம்மா, நீங்க போகலாம். ஐயா, அவர் எங்க இருக்காரு? நான் போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், அவரை சமாதானப்படுத்துறேன். இப்ப வேண்டாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நல்லதுங்க, அவருக்கு ஒரு ஆபத்து இல்லாம பாத்துங்க. நான் வரேங்க. அந்த பொண்ணு அவ சொந்த மகன்னு சொன்னவன்னா உண்மையை கட்டிடுவானுங்கல்ல? நாம என்னதான் சொன்னாலும் தன்னை தூண்டிவிட்ட ஆளை அவர் காட்டி கொடுக்கவே மாட்டார். இதுக்கு ஒரு திட்டம் போடுவோம். நில்லு. இதோ உன் பெட்டி. இதுக்குள்ள 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். நீ என்ன வளர்த்ததுக்காக இதை எடுத்துட்டு வெளியே போயிடு. லட்சுமி, என் பேரை சொல்ல உனக்கு உரிமை இல்லை. இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. போயிடு. ஏமா, எதுக்காக? உன் கழுத்துல தாலி கட்டினவரை கணவர் இல்லன்னு எப்ப சொன்னியோ அப்பவே நீ ஒரு பெண் இல்ல, பிசாசுன்னு முடிவு பண்ணிட்ட. கடவுளே, கடவுள் பேரை சொல்லி தப்பிச்சுக்க பாக்காத. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மெழுக மேல பூசிக்கிட்டு உதட்டுல தேரை தடவிக்கிட்டு உள்ளத்துல நஞ்ச வச்சிருக்கிற நீ ஒரு நய வந்து உன் முகத்துல முடிச்சாலே பாவம். போடு இங்க இருந்து. போறேன். போறதுக்கு முந்தி ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்திக்கு தன் கணவர் கெட்டவர்னு தெரிஞ்சும் அவரால தன் மகளுக்கு வரப்போற நல்ல வாழ்வு நாசமா போயிடுங்கிறது புரிஞ்சும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில அவர்தான் தன் கணவர்னு எந்த மனைவியாவது காட்டிக்க விரும்புவாளா? நல்லா இருக்கு நீ சொல்றது. நான் சொல்லட்டுமா? தன்னுடைய மனைவி கெட்டு போயிட்டானா இவதான் என் மனைவின்னு 4 பேருக்கு முன்னால எந்த கணவனும் காட்டிக்க விரும்ப மாட்டான். ஆனா கணவன் எப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி, அதுக்காக இவர் என் கணவர் இல்லைன்னு எந்த மனைவி மறுக்க மாட்டான். அப்படி ஒருத்தி இருந்தா அவ இந்த நாட்டு பெண்களுக்கு இருக்கிற பெருமைக்கு சிறப்புக்கு ஒரு களங்கம். கண்ணகி கதை தெரியல உனக்கு?
கோவலன் கண்ணகிக்கு செஞ்ச கொடுமையை விடவா இந்த நாட்டுல ஒரு கணவன் தன் மனைவிக்கு செஞ்சிட போறான்? அப்படிப்பட்ட கோவலனே வீடு தேடி வலிய வந்தப்ப அவரை உள்ளன் போட வரவேற்று தன் கணவனா கண்ணகி ஏத்துக்கலையா? அந்த கதையை கேட்டப்புறமா இந்த கேள்வி நீ என்கிட்ட கேக்குற? சொல்லுப்பா சொல்லு. நீ சொல்ல சொல்ல அத நான் கேட்க கேட்க என் காதுல அமுதத்தே அள்ளி ஊத்துற மாதிரி இருக்குப்பா. நான் வளர்த்த பொண்ணு எனக்கே எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறத பார்த்து மெய்மறந்து போய் நிக்கிறேனே. கடவுளே, இந்த சந்தோஷத்தோடயே நான் செத்துறக்கூடாதா? அம்மா லட்சுமி, மனைவிக்கு நீ சொன்ன அவ்வளவு விளக்கம் ஒரு மகளுக்கும் பொருந்துமா? நீ என்ன சொல்ற? உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தாழ்ந்த நிலையில, அதுவும் கெட்டவரா இருக்கிற ஒருத்தர் தான் தன்னை பெற்றவர்னு தெரிஞ்சா அவரை தகப்பன்னு சொல்லிக்க அந்த பொண்ணு தயாரா இருப்பாளா? ஏன் இருக்க மாட்டா? முத்து தன்னை மூடி வச்சிருந்த சிப்பியை வேர்த்திட முடியுமா? 1000 தான் கெட்டவரா இருந்தாலும் அம்மாவோட கர்ப்பத்துல இந்த உயிர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த தந்தையை மறந்துட முடியுமா? இல்ல ஒதுக்கிட முடியுமா? மாதாவுக்கு அடுத்தபடியா இருந்தாலும் குருவுக்கும் தெய்வத்துக்கும் முன்னால இருக்கிற அந்த பிதாவை மதிக்காம இருக்க முடியுமா? எனக்கு மட்டும் அப்படி ஒரு தந்தை இருந்தா அவரை நான் மதிச்சு வணங்கத்தான் செய்வேன். சரியா சொன்னேம்மா. அப்பா, நான் உன்னை பெத்தவன் இல்லம்மா, வளர்த்தவன். ஐயா, கடல் பொங்கிடுச்சு, இனி கரை அமைச்சு பிரயோஜனம் இல்லை. பொன்னம்மா, நீ அவரை தப்ப வச்சுட்டு தடுமாறினதை பார்த்ததுமே அவருதான் உன் புருஷன் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த புருஷனை பிடிச்சு கொண்டு வந்து கேட்டப்போ எங்க நீ உண்மையை சொல்லி இவ்வளவு காலமா நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை உடைச்சிடுவியோன்னு முதல்ல நான் பயந்தேன். ஆனா நீ இல்லேன்னு சொன்னதும் நானே எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையை சொல்லிடணும்னு நினைச்சேன். சந்தர்ப்பம் சரியில்லை, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. இதுக்கப்புறம் நான் பேசாம இருந்தா என்ன காட்டுல இதயம் இல்லாதவன் இந்த உலகத்துல வேற எவனுமே இருக்க முடியாது. வருமா, என் மனைவிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனா உன் மகளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அதனால நீ படுற பாட்டியும் துடிக்கிற துடிப்பையும் இனியும் நான் பார்த்து சகிச்சுட்டு இருக்க முடியாதுமா. தாயே, தாய்ப்பாசம் இவ்வளவு காலம் உங்ககிட்ட தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். லட்சுமி, இவ்வளவு நாளா உங்ககிட்ட உண்மையை நான் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுமா. இப்ப சொல்றேன், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இது ஆயா இல்லை, உன்னை பெத்த தாய்மா, பெத்த தாய். லக்ஷ்மி, லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி, அம்மா, அம்மா, உங்க அருமை தெரியாம அப்படி எல்லாம் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல, நீ என் மகதானேம்மா. அம்மா, இவ்வளவு பண்பும் பாசமும் உள்ள நீங்க அப்பாவை உங்க கணவர் இல்லன்னு ஏம்மா சொன்னீங்க? லட்சுமி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் முக்கியமா பிள்ளைங்க முக்கியமான்னு கேட்டா புருஷன் தான் முக்கியம்னு எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க. ஆனா அந்த சமயத்துல உங்க அப்பா தான் என் புருஷன் நான் சொல்லி இருந்தா அதை வச்சு நீ எங்க மகன் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சு எங்க உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க அப்பா கால்ல விழுந்து நம்ம மகளுடைய நல்ல வாழ்வுக்காகத்தான் அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுக்கலாங்கிற எண்ணத்துலதாம்மா அப்படி செய்துட்டேன். கேட்டியம்மா, 16 வருஷமா புருஷனை பார்க்கணும்னு உங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புருஷனே வீடு தேடி வந்தப்போ அவர் தம் புருஷன் இல்லைன்னு எந்த பொண்ணுமே சொல்ல முடியாததை சொல்லி பாவத்தை கட்டிக்கிட்டாங்க. யாருக்காக? உனக்காக. அது மட்டும் இல்லம்மா, உன்னை பெத்த தாய்ங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமே பயந்து எந்த தாயுமே அடக்க முடியாத பாசத்தை தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு பெத்த மகளை வளர்ப்பு மகள்னு சொல்லி இத்தனை வருஷம் அவனுக்கு ஆயாவா இருந்து சேவை செஞ்சு அரும்பாடுபட்ட இந்த தாய் ஒரு சாதாரண பெண் இல்லம்மா, பெண் தெய்வம்மா, பெண் தெய்வம். கடவுளே, காத்திருந்த கடலும் ஓடி வந்த நதியும் ஒன்னா சங்கமம் ஆயிடுச்சு. பொன்னம்மா, இந்த சந்தோஷத்துல என்னுடைய ஒரே ஒரு கவலை இன்ஸ்பெக்டர் சங்கருடைய விருப்பத்துல ஒரு மாறுதலும் இல்லாம இருக்கணுமேங்கிறது. கவலைப்படாதீங்க ஐயா, அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு, எந்த விதமான மாறுதலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பவே போய் உன் கணவருக்கு நானே ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. லட்சுமி, லட்சுமி அம்மா. வணக்கம். வணக்கம் சார். யார் நீங்க? நான் சுந்தரத்தோட வக்கீல். ஓஹோ, கேஸ் விஷயமா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஆல் ரைட், 117. இவரை கூட்டிட்டு போய் சுந்தரத்தை காட்டு.
சுந்தரம், யார் உன்னை அனுப்புறவர் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னார். இந்த சாதி கார் வெளியில ரெடியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி வை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ ஒரு எப்படி ஐயா போட்ட திட்டம் பிரமாதம். முட்டா பையன் உண்மை நம்பிட்டு போறேன்.